வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரயாக் பேசுகிறேன். நம்மள நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் இருந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லுவேன், காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். என்ன மாதிரி தெரியுமா? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கணும். இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. அப்போ இந்த தாழ்வு மனப்பான்மையை அடித்து உடைக்கிறது எப்படி, அதுதான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், ஏன் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது அப்படின்னா, நான் நினைக்கிற மெயின் கீ ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நாம் அடுத்தவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இல்லையா? நம்ம அதுதான் நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் காரணம். நம்மளோட ஒரு அழகாக இருக்கார், நம்மளோட ஒரு அறிவாக இருக்கார், நம்மளோட பணக்காரராக இருக்கார், பர்சனாலிட்டியாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நண்பர்களே. முதல்ல நம்ம நிறுத்த வேண்டியது இம்மீடியட்டாக கம்பேர் பண்ணுறது. கம்பேர் வேறு மாதிரி பண்ணால் அது வெற்றி வரும். அதை நான் வேறு வீடியோஸில் வேறு மாதிரி சொல்லித்தரேன். பட் இந்த நேரத்தில் காம்ப்ளெக்சிட்டி இருக்க ஒரு மனிதனுக்கு நாம் அடுத்தவனோட கம்பேர் பண்ணும்போது நான் என்ன கேட்குறேன், 5 விரலும் ஒரு மாதிரி இருக்கிறது இல்லை. ஒரு அம்மாவுக்கு பிறந்த 5 பசங்க 500 கேரக்டர் மாறி இருக்காங்க. அப்போ நாம் எப்படி போய் இன்னொருத்தவங்களுக்கு கூட போய் மேட்ச் பண்ணுறது? நாம் இந்த இடத்துல நம்ம என்ன மாற்றிக்கணும் அப்படின்னா, இந்த கம்பேரிசன் இது ஒரு வேறு மாதிரி ஒரு ஃபீலிங். இது சரியா? நாம்ளை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம கஷ்டப்படுறதுக்காக இந்த பூமியில் வரல. கரெக்டாக? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சிக்னிஃபிகண்ட் கேரக்டர் ஒன்றும் நிறையவோ இருக்குது. அப்போ நாம் ஏன் இன்னொருத்தங்களை கம்பேர் பண்ணணும்? நான் இதை மாற்றி யோசிக்கலான்றேன். சரியா? எப்படின்னா, அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி கஷ்டப்படுறத விட அடுத்தவங்களை கம்பேர் பண்ணி அவங்களோட பெரிய ஆளாக இருக்கணும், பெரிய ஆள் ஆகணும், அவங்க என்ன பண்ணியிருக்காங்களோ அதை விட பல மடங்கு பண்ணணும்னு எந்த விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னா, கம்பேர் பண்ணி கஷ்டப்படுறத விட நம்மளோட இலக்கு என்ன, அதுக்கு நம்ம போட்டிருக்க பிளான் என்ன, நம்ம எக்ஸிக்யூஷன் என்ன, ஆக்ஷனை பற்றி யோசிக்கணும். நம்ம ஒருத்தர் பணக்காரராக இருக்காரா, பக்கத்தில் ஒருத்தர் ஆடி கார் வச்சுருக்காரு. இப்போ நம்மள்ட்ட இல்லை, காரே இல்லை, 2 வீலரே இல்லை, ஏன் சைக்கிள் இல்லை. பட் என்ன ப்ராப்ளம்? அதனால் ஒன்றும் கிடையாது. அப்போ அதை வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அந்த ஆக்ஷனை தான் யோசிக்கணும். விட்டுட்டு அவரையும் நம்பரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு காம்ப்ளெக்ஸில் கஷ்டப்படக்கூடாது. காம்ப்ளெக்ஸ்ன்றதே ஒரு பொய் நண்பர்களே. ஒரு நாள் நம்மளோட கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும், அப்போ இது பெருசாக தெரியாது. நம்மளோட பெரிய ஆளை பார்க்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக காம்ப்ளெக்ஸ் ஓடி ஒட்டிக்குது. எதுக்குன்னு கேட்குறேன். சரியா? நாம் அவரை விட 100 மடங்கு பெரிய ஆளாக ஆக முடியும். ஆகணும்னா என்ன பண்ணோம்? முதல்ல இந்த கம்பேரிசனை நிறுத்திட்டு அவரை விட பெரிய ஆளாகணும்னா அவர் தான் ஒன்று பண்ணியிருப்பார்ல, அது என்ன, அதை பார்த்து அந்த விஷயங்களுக்கான ஆக்ஷனில் இறங்கணும். இதுதான் நமக்குள்ளே இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மையை அடித்து உடச்சி தூக்கி எறிகிறதுக்கான முதல் வழி. அதனால் நண்பர்களே, யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரோ அதை விட பெருசாக பண்ணுறதுக்கான ஆக்ஷன் பிளானில் இறங்குங்க. நண்பர்களே, யூனிவர்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது. அது எல்லாருக்கும் கொட்டித்தர காத்திருக்கு. காம்ப்ளெக்ஸ்னு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிக்காமல் இருக்கிறது நாம்ளே ஒரு தடையை நம்ம போட்டுக்கூடாது. அந்த மனத்தடையை உடச்சி தூக்கி எறிவோம். சரியா? நம்ம சாதிக்க பிறந்தவங்க, ஜெயிக்க வந்திருக்கோம் நண்பர்களே. பூமியில் இந்த லைஃப் ஒரே ஒரு தடவை தான். அதுக்கு எதையும் காரணம் காட்டாதீங்க. சரியா? இன்னிலேருந்து ஒரு முடிவு எடுங்க. யாரை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்களோ அவங்களோட பெருசாக ஆகணும்னா ஒரு சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஆக்ஷன் பிளானை உடனே முடிவு பண்ணுங்கள். அதுக்கான ஆக்ஷன்லேயும் உடனே இறங்குங்க. See you on top.